யோவான் 8:32 வேதம் சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை என்ன செஞ்சிடும்? உங்களை விடுதலையாக்கும். and you shall know the truth and the truth shall make you free. உன்னை விடுதலையாக்கும். அதற்கு ஈக்குவலண்ட் ஆன இன்னொரு வசனம் 36, குமாரன் விடுவித்தால் மெய்யான விடுதலை, ட்ரூ டெலிவரன்ஸ், மெய்யான விடுதலை. இப்போ ரெண்டுத்திலையும் பார்க்குறோம். ஒன்று சத்தியத்தை அறிகின்ற போது விடுதலைன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே நிருபம், சுவிசேஷம் அதிகாரம், அதுக்கு அடுத்த வசனங்கள் என்ன போட்டிருக்குன்னா குமாரன் விடுவித்தால். குமாரன் யார்? அவர் தான் சத்தியம். யோவான் 14:6 சொல்லுகிறது, நானே சத்தியமாக இருக்கிறேன். இப்போ அவர் தான் சத்தியம். இன்னைக்கு எத்தனை பேருக்கு சத்தியத்தின் மேல் தாகம் வருகிறது? எத்தனை பேர் சத்தியத்தை நம்ம தாகமாக கேட்போம்? How many of us really we have a thirst upon the word of God? ஆண்டவருடைய வார்த்தையின் மேல நமக்கு எத்தனை பேர் இன்னைக்கு தாகமா இருக்கிறாங்க? See, nowadays there are a lot of fake prophecies and fake promises and fake doctrines, fake preachings. இன்னைக்கு அநேக இடங்கள்ல பொய்யான வாக்கு தத்தங்கள், பொய்யான தீர்க்க தரிசனங்கள், பொய்யான பிரசங்கங்கள், பிரீச்சிங்ஸ், பிரசங்கங்கள் இல்லையா, இப்படி பொய்யான கொள்கைகள், இப்படி நிறைய மலிந்து கிடக்கிறது. சத்தியத்துக்கு விரோதமான செயல்கள். அதனால தான் கேட்கிறாரு, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆனால் இன்னைக்கு இந்த கடைசி நாட்களில் சத்தியத்துக்கு எதிரான செயல்கள் நிறைய நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா சாத்தான் தனக்கு கொஞ்ச காலம் உண்டென்று அறிந்து வேகமாய் செயல்படுகிறான். சாத்தான் எப்படிப்பட்டவன்? How many of you knew about the Satan? சாத்தானை குறித்து எத்தனை பேருக்கு தெரியும்? யோவான் 8:44 என்ன சொல்லியிருக்கு? ஜான் 8:44 என்ன போட்டிருக்கு? அவன் எப்படிப்பட்டவனா? வாசிங்க. சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடி. நல்லா கவனிங்க. அப்போ சாத்தான் கிட்ட என்ன இல்லை? அப்போ சாத்தான் சொல்றதெல்லாம் என்னதுமா? பொய், அசத்தியம். சத்தியத்துக்கு எதிர்ப்பதம் என்னது? அசத்தியம். அப்போ அவனிடத்துல என்ன இல்லை? இருக்கிறீங்களா? எத்தனை பேர் இருக்கிறீங்க? நான் சொல்றது பின்னாடி புரியுதா? சாத்தான் எப்படி இருக்கிறனா, நீங்கள் உங்கள் பிதாவாகிய சாத்தானால் உண்ட. யாரை பார்த்து சொல்றாரு? பரிசேயர்களை, சதுசேயர்களை, பொல்லாத யூதர்களை, மோசம் போக்கு எண்ணம் உடையவர்களை பார்த்து சொல்றாரு, நீங்கள் உங்கள் பிதாவாகிய சாத்தானால் உண்டான். தன்னுடைய சீடர்களை பார்த்து அப்படி சொல்லலை. ஏன்னா அவர்கள் இயேசுவை ஃபாலோ பண்ணுறாங்க. அப்போ இயேசுவை ஃபாலோ பண்ணாமல் பைபிளை கையில் வச்சுக்கிட்டு இந்த பைபிளுக்கு விரோதமாய் நம்மை விரோதிக்கிற கூட்டம். நான் சொல்கிறது புரியுதா? இயேசுவை ஃபாலோ பண்ணுறவங்கள அவர் சொல்லலை. இயேசுவை ஃபாலோ பண்ணுறது போல தங்களை காட்டிக்கொண்டு கைகளில் வேதத்தை வைத்து கொண்டு நம்மை எதிர்க்கக்கூடிய, சத்தியத்தை எதிர்க்கக்கூடிய அந்த ஜனக்கூட்டம், அவங்கள பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் உங்கள் பிதாவாகிய சாத்தானால் உண்டானவர்கள். அவனுக்குள்ள இன்னும் இல்லை, சத்தியம் இல்லை. அப்போ சாத்தான் சத்தியத்தை போதிக்க விட மாட்டான். ஆமென். புரியுதா? சத்தியத்தை சாத்தான் போதிக்க விட மாட்டான். அப்போ சத்தியத்தை குறித்து சொல்லும்போது அவனுக்குள்ள சத்தியம் இல்லை, ஆகையால் அவன் அதில் நிலை நிற்கவும் இல்லை. புரியுதா? சத்தியம் எவனுக்குள்ள இல்லையோ அவன் சத்தியத்துக்கு நிலை நிற்க மாட்டான். நாம சத்தியத்தை அறிந்திருக்கிற கூட்டம், நாம சத்தியத்தை தெரிகிற கூட்டம். வேதம் சொல்லுது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்கள். அந்த குமாரன் தான் சத்தியம். யோவான் 1:1 சொல்லி இருக்கிறது, அகர முதல எழுத்தெல்லாம். நான் யோவான் 1:1 வாசிக்க சொன்னேன். அகர முதல் நீங்க வேற ஏதோ வாசிக்கிற மாதிரி இருக்கு. அதுதான், ஆதியிலே அந்த வார்த்தை, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. ரைட்? இப்போ verse 14 சொல்லுகிறது, அந்த வார்த்தை மாம்சமானது. மாம்சத்தில் வெளிப்பட்டவர் யாரு? குமாரனாகிய இயேசு. அப்போ சத்தியமாவது யாரு? ஆண்டவர் இயேசு. அல்லேலூயா.
இல்லையா? பிதா சத்தியமானவராய் இருக்கிறபடியினாலே அவருடைய குமாரனும் சத்தியமானவராகவே இருக்கிறார். ரைட், புரியுதா? பிதா சத்தியமானவராக இருக்கு. அதனால தான் சொல்றாரு, நான் ஒன்றும் என் சுயமாய் பேசாமல் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தையே பேசுகிறேன். புரியுதா? அப்ப சத்தியம் யாருன்னா ஆண்டவர் இயேசு, அவர் சொல்றது தான். அப்ப 7 நாள் 7 புனிதர்களை தேடின இந்த அருட்சகோதரியானவர் கர்த்தராகிய சத்தியத்தை தேடவில்லை. என்னைக்கு அவர்கள் கர்த்தராகிய சத்தியத்தை தேடினார்களோ அன்னைக்கு அவர்களுக்கு எதிர்ப்புகள் தோன்ற ஆரம்பித்தது. அதுல இருக்க முடியாது, சத்தியத்தில் அங்க சத்தியம் இல்லாதனால அதுக்குள்ள இருக்க முடியாது. சில பேர் சொல்லுவாங்க, அதுல இருந்துகிட்டே நீங்க செய்யணும், செய்ய முடியாதே, பண்ண முடியாதே. ஐயா முயற்சி பண்ணாரு, கேத்தலிக்ல இருந்துகிட்டே உள்ள சுவிசேஷம் சொல்ல எல்லா இடத்துக்கும் போயிடுச்சு. இவன் பெந்தகோஸ்தேக்காரன், இவனை யாரும் வீடுகள்லையோ பங்குலையோ ஏத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீ என்னடா ஏத்துக்கிறது, நானே இனி வரமாட்டேன் போயான்ட்டு வந்துட்டார் வெளியில. உன் தூசிய உதறி தள்ளுன்னு சொல்லிட்டார். பாபிலோன் என்கிற ஸ்திரியை விட்டு வெளியே வந்துட்டார். முடிஞ்ச வரைக்கும் அவர் ஓடினாரு. என் சுயபலத்தால் ஓடி பார்த்தேன், ஓட முடியாது டாடி. என் பணபலத்தால் படைக்க முடியல, என் தோல் பலத்தால் சுமந்து பார்த்த சுமக்க முடியல, என் கால் பலத்தால் நடக்க பார்த்த நடக்க முடியல. அதனால தாங்க கர்த்தர் நம்மளை சுமந்தாரு. அல்லேலூயா. நான் இதுவரைக்கும் உன்னை சுமந்தேன், உன்னை தாங்கினேன், உன்னை தப்புவித்தேன், இனிமேலும் சுமப்பேன் சொன்னவர் நம் ஆண்டவர் இயேசு, எந்த புனிதர்களும் அல்ல. I will carry until your last breath. உடைய கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும், நரை வயது வரைக்கும் நான் அப்படியே செய்வேன். எந்த மனிதனாலும் நம்ம, ஈவன் அவர் ஃபாதர், அவர் மதர், யாராலும் நம்மளை கடைசி வரைக்கும், அவங்க வயசான நம்ம தான் அவங்கள சுமக்கணும், நாம தான் அவங்கள தாங்கணும். நமக்கு வயசாயிட்டா நம்முடைய ஜெனரேஷன் தான் நம்மளை தாங்கும். ஆனா கர்த்தர் சொல்றாரு, யார் உன்னை சுமக்கலனாலும் நான் உன்னை சுமப்பேன். அந்த சத்தியமானவர் மாம்சத்திலே வந்தார். அப்போ சாத்தான் இப்படிப்பட்டவனா, சத்தியத்தை போதிக்க விட மாட்டான். சத்தியத்தை இன்னைக்கு இந்த கடைசி காலம் யூடியூப் சேனல்ல, டிவியை திறந்தா எங்க திரும்பினாலும் காஸ்பிள் சொல்லப்படுது. ஆனா ரிமெம்பர், எல்லாம் கர்த்தருடைய வார்த்தையா? ஜனங்களை வஞ்சிப்பதற்காக, ஜனங்களை ஏமாற்றுவதற்காக, கிறிஸ்துவை காண்பிப்பது போல் காண்பித்து அவர்களை நரகத்தில் தள்ள வைக்கிற செயல்களில் சாத்தான். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, சத்தியத்தை நீ அறிந்து கொண்டால் சத்தியம் உன்னை விடுதலையாக்கும். நீ சத்தியத்தை தெரிஞ்சுக்கிட்டா தான் சத்தியம் உன்னை விடுதலையாக்க முடியும். அப்படின்னா நீ நல்லா புரிஞ்சுக்கணும் அன்பு தேவ பிள்ளையே, நமக்கு அந்த விடுதலை, இன்னைக்கான செய்தி ஷார்ட்டாக சொல்கிறேன், விடுதலை, த டெலிவரன்ஸ். இந்த செய்திக்கு பேர் டெலிவரன்ஸ், விடுதலை. எப்படி நமக்கு விடுதலை கிடைக்கும்? இன்னும் நமக்கு போராட்டங்கள் இருக்கு. நம்மளை கீழே தள்ளுறதுக்கு அவன் என்னென்ன முயற்சி செய்வானோ அத்தனையும் செய்வான். நாம ரட்சிக்கப்பட்டாச்சு, கழுவப்பட்டாச்சு, நீதிமானாக்கப்பட்டாச்சு, அவ்வளவுதான், இனி நமக்கு பிரச்சனையே இல்லை அப்படிதான் நினைக்கிறீங்க. அப்படி நான் இயேசுவோடு கூட இருந்த 12 சீடர்களை அவன் எப்படியெல்லாம் ஏமாத்தினான். யூதாஸ்குள்ள சாத்தான் புகுந்தான் வேதம் சொல்லுது. பேதுருடைய இருதயத்தை வஞ்சித்தான் என்று வேதம் சொல்லி இருக்கிறது. ஆண்டவரே சொல்றார் லூக்கா 22 அதிகாரத்துல, பேதுருவே, யோனாவின் குமாரனாகிய சீமோன் பேதுருவே, கோதுமையை சுளகிலே போட்டு புடைப்பது போல சாத்தான் உன்னை புடைப்பதற்கு உத்தரவு பெற்றுக்கொண்டா. அப்ப நம்ம போராட்டம் முடியலன்னு அர்த்தம். கழுவப்பட்டாச்சு, பரிசுத்தமாக்கப்பட்டாச்சு, நீதிமானாக்கப்பட்டாச்சு, அவ்வளவுதான் பரலோகம். Now my dear brother, listen, you have to know. நீ எல்லாத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டும். சாத்தானை ஏமாத்திர கூடாது. நம்ம பரலோக ராஜ்யத்தை சேருகிற வரைக்கும் நமக்கு போராட்டம் உண்டு. அதனால தான் பவுல் சொல்றார், I fought a good fight. நான் நல்ல போராட்டத்தை போராடினேன். அவருடைய தலையை வெட்டி எடுக்கிறது முன்னாடி எழுதுற கடைசி கடிதம் அதுதான், the last epistle of Paul. கடைசி கடிதம், கடைசி எழுதுற, சிறையில இருந்து எழுதுறாரு, my son Timothy, சொல்றாரு, உத்தம குமாரனாகிய திமோத்தியுவே, நல்ல போராட்டத்தை நான் போராடிட்டேன். I have fought a good fight. I have finished my race. என் ஓட்டத்தை முடிச்சிட்டேன். அடுத்த நாள் காலைல அவரை வெட்டி போட போறாங்க, இன்னும் 2 நாள் வெட்டி போட போறாங்க. கடைசியா கடிதம் எழுதி திமோத்திக்கு அனுப்புறாரு, I have finished my race.
இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த மூச்சு போற வரைக்கும் நமக்கு போராட்டம் இருக்கு. அந்த போராட்டம் நமக்கு வெற்றியா மாறணும்னா நமக்கு உண்மையான விடுதலை அனுபவிக்கணும். not to experience the real joy, to experience the real deliverance. உண்மையான விடுதலையை நாம் அனுபவிப்பதற்கு, அந்த விடுதலையின் சந்தோஷத்தை அனுபவிப்பதற்கு, தொடர்ந்து அதை பெற்றுக்கொள்வதற்கு, இன்னைக்கு அனுபவிக்கிறோம், அதை இன்னும் நாம் பெற்றுக்கொள்ளணும், இன்னும் அதை நிறைவேறிட்டே இருக்கணும். இடையில விழுவதற்கு நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன், நிற்கிறேன்னு சொன்னவன் விழுந்தா நீ அப்படி விழுந்துராத. அப்போ 3 விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து இதை நிறைவு செய்ய விரும்புகிறேன். அந்த 3 விஷயத்துக்கான பெயர், அந்த 3 விஷயத்துக்கான பெயர் KFS. இல்லையா? KFC கேள்விப்பட்டிருக்கீங்களா? எத்தனை பேருக்கு தெரியும் KFC? தெரியுமா? என்ன சாமி KFC தெரியுமான்னு நீங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கணுண்டோ? என்ன KFC அறியா மனுஷர் உண்டோ? இல்லையா? எல்லாருக்கும் KFC தெரியும், அப்படிதானே? அதுவும் இந்த காலத்து வாலிப பசங்க அத்தனையும் ரகசியமாக ஆன்லைன்லேயே அடிக்குது. ஆமாம், இது KFC இல்லை, இது KFS. ஓகே, KFS அப்படின்னா K அப்படின்னு சொல்லும்போது நாம் இதில் முதல்ல பார்க்குற குறிப்பு K refers for no, அறிந்து கொள்ளுங்கள். நோ. அப்போ நீங்கள் உண்மையான விடுதலை அனுபவிப்பதற்கு 3 விஷயம். சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள், சத்தியத்தை கை கொள்ளுங்கள், சத்தியத்தில் நிலைத்திருங்கள். Know the truth, follow the truth, stand in the truth. 3 விஷயம் மறந்துடாதீங்க. Know the truth, follow the truth, stand in the truth. KFS. அப்படியே ஷார்ட்டா மெமரி பண்ணிச்சு. KFS. Know the truth. K refers for no. சத்தியத்தை அறியுங்கள். Know the truth. சத்தியத்தை அறியணும். 1 யோவான் 5:20. 1 John 5:20. 1 யோவான் 5:20. சீக்கிரம். Listen the word. அன்றியும் நாம் சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு, தேவனுடைய யார் அறிந்து கொள்வதற்கு யார் வந்திருக்கா? சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு யார் வந்திருக்கா? தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்று அறிவோம். நல்லா கவனிச்சுக்கிற இந்த வார்த்தையை. அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்று எண்ணப்பட்ட, இப்ப நல்லா கவனிங்க, சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவகுமாரன் உள்ள வந்தார்னு போட்டிருக்கு. இப்போ குமாரன் எண்ணப்பட்ட அந்த இயேசு கிறிஸ்து யாருன்னு போட்டிருக்கு? சத்தியம் உள்ளவர்னு போட்டிருக்கு. ஒரு ஆமென் சொல்லுவோமா? பிதாவும் சத்தியம் உள்ளவர், குமாரனாகிய இயேசு சத்தியம் உள்ளவர். 2 பேரும் சத்தியத்தில் இருக்கிறார்கள், திரித்துவத்தில் ஒன்றானவர்கள். அதனால தான் வேதம் சொல்லுது, கடைசி அந்த லைன் எப்படி முடியுது? இவரே மெய்யான தேவனும், he is the true God and the eternal life. அவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமா இருக்கிறார். அப்போ இதை அறிந்து கொள்ளணும். இதை புரிந்து கொள்ளலைன்னா, பிதாவை நீங்க மறுதலித்தால் அந்தி கிறிஸ்து, குமாரனை மறுதலித்தால் அந்தி கிறிஸ்து. நீ ஏதாவது ஒன்றை மட்டும் பிடிச்சுக்கிட்டு இருந்தானா நீ ஆன்டி கிரைஸ்ட் கும்பல்லாம் மாட்டிக்கிட்டேன்னு அர்த்தம். பிதாவை நீ டினை பண்ணி இயேசுவை மட்டும் பிடிச்சிட்டு இருந்தாலோ, இயேசுவை மட்டும் பிடித்து கொண்டு பிதாவை நீ மறுதலித்தாலோ, நீ அந்து கிறிஸ்துவனுடைய கூட்டத்தில் சிக்கிக்கொள்வாய். அதனால சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை. அப்போ விடுதலைக்கான பேஸ்மெண்ட் என்னன்னா knowing the truth. ஓகே, சத்தியத்தை அறியுங்கள். சத்தியத்தை எங்க போய் அறிய முடியும்? அண்ணாச்சி கடையில் எங்க போய் அறிய முடியும்? அதுக்கு தான் சபை இருக்கு. நீ எங்க வரணும்? இல்ல சாரே, நான் இங்க அப்படியே பைபிளை வாசித்து எங்க வீட்டிலேயே உட்கார்ந்து நல்லா தியானிச்சு 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 நீ தியானிச்சு தியானிச்சு தியானிச்சுட்டே இருப்ப, எவனா ஒருத்தன் தட்டி போடுவான். நீ வர வேண்டிய இடம் சபை கூடுதலை விட்டு விடாதிருங்கள். இங்கதான் உனக்கு சத்தியம் போதிக்கப்படும். உபவாச கூட்டத்தில் பேசுவார், ஆராதனையில் பேசுவார், ஞாயிற்றுக்கிழமை பேசுவார். எந்த கூட்டமானாலும் சத்தியம் சபையிலே போதிக்கப்படும். வீட்டு கூட்டம் வேற, அங்கே வீட்டில் வந்து நம்ம கூடி பேசும்போது ஜெபிக்கும் போது அங்கே பேசுவார். சபை அதுக்கு தான் தேவன் கூடினார். தேவ சபையில் ஒரு ஆளே சொல்லுவோமா? அப்போ முதலாவது கே என்பது நோ. நோ த ட்ரூத். சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள். ஓகே, நிறைய வசனம் இருக்கு. ஸோ ஐ வாண்ட் டு ஃபினிஷ். இதை நான் முடிக்கிறதுக்காக நான் மேற்கொண்டு போகலை. குறித்து கொள்ளுங்க. 2 பேதுரு 3:18. 2 பேதுரு 3:18.
அப்போஸ்தலர் 17:11 அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாக வேதத்தை ஆராய்ந்ததுனால எப்படி இருந்தாங்களா? மற்றவரை காட்டில் அவர்கள் குணசாலிகளாக இருந்தார்கள். அதையும் குறித்துக்கொள். ரைட். இப்போ ரெண்டாவது, ஃபாலோ த ட்ரூத். ஏசாயா 26:2 ஃபாலோ த ட்ரூத். சத்தியத்தை கை கொள்ளுகிற உத்தம ஜாதியன்னு போட்டிருக்கோம். அப்போ சத்தியத்தை நம்ம என்ன செய்யணும்? சத்தியத்தை அறியணும். ரெண்டாவது சத்தியத்தை கை கொள்ளணும். அதுக்கு பேர் தான் ஃபாலோ அப்படின்னு அர்த்தம். ஃபாலோ, அதை நீங்கள் கை கொள்ளுங்கள். ஃபாலோ த ட்ரூத். சத்தியத்தை, முதல்ல சத்தியத்தை அறியணும், ரெண்டாவது சத்தியத்தை தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுட்டு அதை ஃபாலோ பண்ணுங்க, கை கொள்ளுங்க. ஹல்லேலூயா. பசியா இருக்கிறவங்களாம் ஹல்லேலூயா. அப்பப்ப யாராவது இப்படி சிக்கல்ல மாட்டுவாங்க. மாட்ட வைக்கிறதா நம்ம வேலை. சரி, முடிச்சிடறேன். எல்லாம் கவனிங்க. அப்ப ரெண்டாவது பார்க்கிறோம், சத்தியத்தை கை கொள்ளுகின்றவன் அவனுக்கு என்ன கிடைக்கும்? விடுதலை உண்டாகும். ரைட். எப்படி விடுதலை நம்ம ருசிக்க முடியும், தொடர்ந்து அதை தக்க வச்சுக்கொள்ள முடியும்னா, அப்போ முதல்ல சத்தியத்தை அறியும். நல்லா இன்னும் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு நினைக்கக்கூடாது. இன்னும் கற்றது கையளவு. இன்னும் ஒவ்வொரு நாளும் அவர் சொல்றாரு, நான் அடைந்தேன், நான் தேறினேன் என்று அல்ல, இல்ல நான் அடைந்தாயிற்று என்று அல்ல, நான் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன்னு அல்ல, இன்னும் நான் கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்கு. ஒவ்வொரு நாளும் இந்த வேத புத்தகத்தை எத்தனை தடவை வாசித்தாலும் புதுசா வாசிக்கிற மாதிரியே இருக்கு. புதுசா டைமென்ஷன்ல தேவன் வெளிப்படுத்தி கொடுத்துக்கிட்டே இருப்பார். அல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளையே, அதனால ஃபாலோ த ட்ரூத். ஸோ யூ நோ த ட்ரூத், செகண்ட் யூ ஃபாலோ த ட்ரூத். குறித்து கொள்ளுங்க. யாத்திராகமம் 20:6, 1 யோவான் 2:3-4, 1 யோவான் 3:24. இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு எனக்கு நேரம் கிடையாது, அதனால வசனம் மட்டும் சொல்லிட்டேன். உபாகமம் 6:1, உபாகமம் 7:9 குறித்து கொள்ளுங்க. இது போதும் உங்களுக்கு. அண்ட் ஃபைனலி, இறுதியாக மூன்றாவதாக கடைசியாக பார்க்கிறோம், எஸ்னா ஸ்டாண்ட் இன் த ட்ரூத். நிலைத்திருங்கள், சத்தியத்தில் நிலைத்திருங்கள். அப்ப சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள், சத்தியத்தை கை கொள்ளுங்கள், சத்தியத்தில் நிலைத்திருங்கள். அப்ப ஸ்டாண்ட் இன் த ட்ரூத். இப்போ ரோமர் 1:8 பார்ப்பீங்கன்னா, சாரி, ரோமர் 1:18 வாசிங்க. சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்குறார். சத்தியத்தில் நிக்க மாட்டாங்க. சத்தியம் தெரிஞ்சாலும் அதுல நிக்காம அந்த சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்குகிறவளா இருப்பாங்க. 25ஆம் வசனத்தை பார்க்கும்போது சத்தியத்தை பொய்யாய் மாத்தி விடுவாங்களாம். அப்ப போதும். அப்ப நல்லா கவனிங்க, சத்தியத்தில் நிலைக்கணும். எதுக்காகவும் எந்த காரியத்துக்காகவும் நீ சத்தியத்தை விட்டு கொடுக்க கூடாது. பஞ்சமோ, பசியோ, பட்டினியோ, நிர்வாணமோ, நாசமோ, மோசமோ, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பது யார்? அப்ப அந்த கிறிஸ்து யாரு? சத்தியம். சத்தியத்தை விட்டு என்னை பிரிப்பது யார்? எதுக்காகவும் சத்தியத்தை விட்டு கொடுக்காதீங்க. எதுக்காகவும் விட்டு கொடுக்காதீங்க. பிரியமானவர்களே, நமக்கு சத்தியம் தான் விடுதலை கொடுக்கும். சத்தியத்தை சத்தியமேவே ஜெயத்தே, வாய்மையே வெல்லும். வாய்மை என்றது யார்? இல்லையா? தீமை இல்லாத சொலல், தீமை இல்லாத ஒரு காரியம் தான் வாய்மை. சுத்தமான, பரிசுத்தமான. அப்ப பரிசுத்தமாக இருக்கக்கூடியது. நம்ம கோட்டையிலே தான் எழுதிருக்கோம், சத்தியமேவே ஜெயத்தே, வாய்மையே வெல்லும். இன்னைக்கு அதுதான் சொல்லுவாங்க. அந்த கோட்டையில் தான் கொடியை ஏற்றுவாங்க. ஆனால் பண்ணுறது எத்தனை விஷயங்கள் பின்னாடி நடக்குது. ஒரு ஏழைக்கு போய் எதுவுமே நடக்காது. ஒவ்வொன்றுத்துக்கும் அநீதியாக இருக்கும். ஆனால் நம்ம ஜெபம் பண்ணுவோம் நம்முடைய தேசத்துக்காக. நாம சரியாயிட்டா நம்முடைய தேசம் சரியாகும். அல்லேலூயா. நம்ம எந்தெந்த விஷயத்தில் கரெக்ட் பண்ணிக்கொள்ளணும். நீங்கள் உண்மையான விடுதலை அனுபவிக்க வேண்டுமா? சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். இந்த விடுதலையை நான் எப்படி அனுபவிக்க முடியும்? அவர் ஏற்கனவே என்னை கழுவி விட்டார், பரிசுத்தமாக்கி விட்டார், நீதிமானாக்க ஆக்கி விட்டார். அதனால என் வேலை முடிஞ்சு போச்சுன்னு இல்லை. அந்த பரிசுத்தத்தை, அந்த நீதியை நான் காத்துக்கொள்ளணும். அந்த சுத்திகரிப்பை நான் காத்துக்கொள்ளணும். இந்த விடுதலையை நான் அனுபவிக்கணும்னா நீங்கள் இன்னும் சத்தியத்தை அறியணும், சத்தியத்தை கை கொள்ளணும், சத்தியத்தில் நிலை நிற்கணும். சத்தியத்தை மறுதலிக்கும் காலங்கள் நெருங்குகிறது. இன்னைக்கு நிறைய நவநாகரிகமான எல்லா சூழ்நிலையும் மாறிவிட்டது. நான் அடிக்கடி சொல்லுவேன், கர்த்தருடைய ஆலயத்தில் நம்ம தேவனை ஆராதிக்கின்ற போது நம்ம சுத்தமுள்ளவர்களாக இருக்கிறோம். வஸ்திரம் முதற்கொண்டு எல்லாமே பாதரட்சைகளோடு போட்டு இன்னைக்கு ஆராதிக்கிற கூட்டங்கள் நிறைய இருக்கு. தேவனுடைய பலிபீடத்தில் பாதரட்சையை போட்டு தேவனை துதிக்கிற கூட்டங்கள் நிறைய இருக்கு. எல்லாம் மேலை நாட்டினுடைய கலாச்சாரங்கள், மேல்நாட்டைய ஸ்டைலிஷ்
எல்லாம் மாறிவிட்டது. அவர்கள் எல்லாம் மேலை நாடுகளைப் போலவே மாற்றி கொண்டு வருகிறார்கள். நம்முடைய தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அன்பு தேவ பிள்ளையே, சிலையாய் வைத்து கும்பிடுகிற எத்தனையோ ஜனங்கள் அதை நம்பி ஆராதிக்கிறார்கள். அது அவருடைய நம்பிக்கை. அந்த இடத்தில் கூட பாதரட்சை உள்ளே அனுமதிக்கப்படுவதில்லை. ஆனால் ஜீவனுள்ள தேவனை ஆவியிலும் உண்மையிலும் தொழுது கொள்ளுகிற இடத்துல இன்னைக்கு சூழ்நிலைகள் மாறிவிட்டது. பெரிய ஒரு பாஸ்டர் வராருன்னா, பெரிய ஒரு பிஷப் வராருன்னா அவருக்கு அனுமதிச்சிருவாங்க. ஒரு ஷூவோட மேலே ஒரு ஷூவோடு தான் உட்காந்துருப்பார். அவர் ஆண்டவர் இயேசுவை விட பெரியவர். அதனால் அவருக்கு மட்டும் ஸ்பெஷல் பர்மிஷன் கொடுத்துருவாங்க. அவர் ஷூவோட போட்டு நிற்கலாம். அப்படி தானே? நீ யாராக இருந்தாலும் சாக்கு சொல்ல இடமில்லை. பிரதான ஆசாரியர் நம் ஆண்டவர் இயேசுவே. அவர் உங்களுக்கு மெய்யான விடுதலை தருவார். இந்த விடுதலையை நீங்கள் தொடர்ந்து அனுபவிப்பதற்கு சத்தியத்தை அறியுங்கள். இந்த விடுதலையை தொடர்ந்து அனுபவிப்பதற்கு சத்தியத்தை கை கொள்ளுங்கள். இந்த விடுதலையை தொடர்ந்து அனுபவிப்பதற்கு சத்தியத்தில் நிலைத்திருங்கள். Know the truth, follow the truth, stand in the truth. KFS. Amen. கண்ணீரால் நன்றி சொல்கிறேன் தேவா, கணக்கில்லா நன்மை செய்தீரே. கண்ணீரால் நன்றி சொல்கிறேன் தேவா, கணக்கில்லா நன்மை செய்தீரே. நன்றி நன்றி ஐயா ஏசையா, பல கோடி நன்மை செய்தீரே. நன்றி நன்றி ஐயா ஏசையா, பல கோடி நன்மை செய்தீரே. கண்ணீரால் நன்றி சொல்கிறேன் தேவா, கணக்கில்லா நன்மை செய்தீர். ஓ க்ளோரி, கண்ணீரால் நன்றி சொல்கிறேன் தேவா, கணக்கில்லா நன்மை செய்தீரே. தாழ்வில் என்னை நினைத்தீரே, தயவாய் என்னை உயர்த்தினீரே. உந்தன் அன்பை என்ன சொல்லுவே. தாழ்வில் என்னை நினைத்தீரே, உந்தன் அன்பை என்ன சொல்லுவே. தாழ்வில் என்னை நினைத்தீரே, தயவாய் என்னை உயர்த்தினீர். உந்தன் அன்பை என்ன சொல்லுவே. தாயின் கருவில் தெரிந்து கொண்டு உள்ளங்கையில் வரைந்து வைத்து உந்தன் அன்பை எண்ணி பாடுவே. நான் உந்தன் அன்பை எண்ணி பாடுவே. நன்றி நன்றி ஐயா ஏசையா, பல கோடி நன்மை செய்தீரே. நம் வாழ்க்கையில் நன்றி நன்றி ஐயா என் ஏசையா, பல கோடி